எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நம்ம தளபதி விஜய் கெரியர்லேயே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் ஒரு வித்தியாசமான ஜானரில் இந்த படத்தை பண்றாங்க. டைம் டிராவலை பேஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஆனால் நம்ம வெங்க பிரபு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அதில் குறிப்பாக ஏஐ டெக்னாலஜி மூலிமா இந்த படத்தில் நம்ம கேப்டன் முன்னாள் மறைஞ்ச நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியுமே பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சாத்தியம் தெரியல. அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வச்சு அதை கொண்டு வந்துடலாம், ஆனால் அது எந்த அளவுக்கு தத்துருவமாக இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போதைக்கு இந்த கோட்டு படத்தில் நம்ம விஜயகாந்த் அவர்களை ஒரு கேமியோ ரோல் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கான ஒர்க்குமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்மளுக்கு கூடிய விரைவில் காத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல. இந்த படம் தான் அவருடைய கெரியரில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக நான் பார்க்குறேன். இந்த படத்தோடைய ஆல்பம் மட்டும் அவர் தாறுமாறாக கொடுத்து ஆல்பம் மட்டும் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்ச ஒரு படமாக இந்த கோட் மூவி இருக்கும். அதில் குறிப்பாக இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை நம்ம அனிருத் அவர் தான் பாடியிருக்காராம. மியூசிக்லேயுமே ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. இந்த பக்கம் பார்த்தா வேற மியூசிக் டைரக்டருடைய படங்களில் சாங் பாடுறதுலையுமே ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. அதில் குறிப்பாக இந்த கோட் மூவி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளையுமே நம்ம அனிருத் தான் பாடியிருக்காராமா. ஒரு மரண மாசான குத்து பாடல் தர லோக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வேற மாதிரிக்கும் அவங்க அதே மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் ஆளுமா டோலுமாக்கே டஃப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது கடைசியில் என்னாச்சு அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்பயும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. உண்மையாக உருட்டா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.